அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று திருக்குறளுக்கிறங்க நாங்கள் ஃபுட் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், பலவிதமான நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படும். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவில் மால்ட்டு செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரிஞ்சு இட்லி குண்டானில் வச்சு ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா குழைய வேகிற அளவுக்கு நல்லா ஆவி காட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அது தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அந்த அளவு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு நட்ஸை வறுத்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கிலோ அளவு பொட்டேட்டோக்கு, ஸ்வீட் பொட்டேட்டோக்கு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பேனில் வறுத்துட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் நல்லா அதிலே தண்ணி விடும். நீங்கள் எதுவும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதுவே அல்வா பதத்துக்கு வரும். இந்த அல்வா பதத்துக்கு வரப்போ கொஞ்சம் நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வந்தீங்கன்னா கீழே ஒட்டாத மாதிரி ஆகிட்டே வரும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கரெக்டான பதம் நடத்தும். அந்த மாதிரி பதம் இருக்கிறப்ப நம்ம ஏற்கனவே நட்ஸ் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் அது நல்லா கீழே ஒட்டாத அழகாக இருக்கும். அந்த மாதிரி பதம் வந்த பிறகு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே வச்சிங்கன்னா கட்டியாகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய கட்டித்தன்மையோடு வரும். இதை நல்லா இன்னும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆகிடும். இதுக்கப்புறம் நாங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அடைச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ மால்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.